கிடைக்கும். எங்களுக்கு குலதெய்வம் தெரியல, அந்த தெய்வம் தெரியல, வழிகாட்டில் எந்த சாமியும் துணையா இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் கூட அந்த இடத்துல வந்து நிற்கும் பொழுது, எல்லாமல்ல தெய்வம் அங்கே இருக்கும் குழந்தையாக மாறும் பொழுது, அனைத்து தேவர்கள் அங்கே வரும் பொழுது பூரணமான அருள் கிடைக்கும். அதை தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி ஒரு முறையாச்சும் நம்ம கண்ணில் பார்க்கணுங்க. மனிதனா இன்றைக்கி எத்தனையோ கண்ணில் நல்லதை பார்க்குறோம், கெட்டதை பார்க்குறோம், எத்தனையோ சமாச்சாரங்களை பார்க்குறோம். இந்த இறைவன் கொடுத்த கண் இறைவனை பார்க்கறதுக்கு, அந்த இறைவன் கொடுத்த கண்ணால் அந்த இறைவன் தொட்டில் இருக்கக்கூடிய அற்புத நிகழ்ச்சியை தவறாமல் எல்லாம் கண்டுகளித்து உங்களோட என்ன கோரிக்கையோ என்ன வேண்டுதலோ என்ன குறிக்கோளோ அல்லாமல்ல இறைவனாக முருகப்பெருமான் குழந்தையாக இருக்கிற இடத்துல அவரோட பாதத்தில் வந்து நீங்கள்லாம் சரணமடைந்து அந்த சுவாமிக்கு உங்கள் கையாலே பால் ஊட்டி உங்கள் வேண்டுதலை வச்சுட்டு போங்க. கண்டிப்பாக குமரக்கடவுள் உங்களெல்லாம் கூட வந்து ரட்சிப்பார். அதேமாரி தவறாமல் மார்கழி 30ஆம் தேதி வந்து இந்த தொட்டில் செய்யப்பட்டவங்க இந்த பூஜை வருஷத்துக்கு ஒரு முறை தான் சாமி தொட்டிலுக்கு போவார், மறுபடி தொட்டிலுக்கு போக மாட்டார். வருஷத்திலே ஒரு முறை தான் இந்த பூஜை நடக்கும். ஆகையால் தவறாமல் அனைவரும் இந்த கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். முருகாசரணம்.